முக்கிய செய்திகள். ஐநா சபையின் கூட்டம் இன்று தொடங்குகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட 130 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பதால் உச்சகட்ட பாதுகாப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பணம் கொடுத்தது காங்கிரஸ் தான். பிரபல வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி பல்டி. வட மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 71ஆக உயர்வு. உள்துறை செயலகம் அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. இன்றும் மழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். ஐநா பொதுச்சபையின் இந்த ஆண்டுக்கான கூட்டம் இன்று துவங்குகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட 130 நாடுகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதால் நியூயார்க் நகரில் வரலாறு காணாத பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கூட்டம் கடந்த 13ஆம் தேதியே துவங்கிவிட்டாலும் கூட்டத்தின் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளான உலக தலைவர்களின் உரைகள், பொது விவாதம் போன்றவை இன்று முதல் துவங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடக்க உள்ளன. இதில் கலந்து கொள்வதற்காக 130 நாடுகளின் தலைவர்கள் நியூயார்க்குக்கு வர இருப்பதால் அங்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நியூயார்க் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 130 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் 220 வாகன அணிவகுப்புகளின் பாதுகாப்பை முன்னிட்டு உளவுத்துறை மற்றும் வெளியுறவுத்துறையுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் நாளை அமெரிக்கா செல்ல உள்ளார். வரும் 24ஆம் தேதி உரையாற்றும் பிரதமர் மன்மோகன் சிங் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கம், அதில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம், லிபியாவின் இடைக்கால கவுன்சிலுக்கு ஆதரவு ஆகியவற்றை வலியுறுத்துவார் என தெரிகிறது. சிக்கிம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 71ஆக அதிகரித்துள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் நேபாள நாட்டு எல்லைப் பகுதியை மையமாக கொண்டு நேற்று முன்தினம் இரவு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.8ஆக பதிவாகியிருந்த இந்த நிலநடுக்கத்தால் சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் பாதிப்படைந்தன. நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்த சிக்கிமின் வடக்கு பகுதியில் சுமார் 1000 கட்டிடங்கள் தரைமட்டமாகின. 1 லட்சம் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. மாநில தலைமைச் செயலக கட்டிடமும் அதன் அருகே உள்ள காவல் நிலைய கட்டிடமும் சேதமடைந்தன. சிக்கிமில் பெய்து வரும் மழையால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. எனினும் மீட்புப் பணியில் சிக்கிம் போலீசார், தீயணைப்பு படையினர், பொதுமக்களுடன் 5000 ராணுவத்தினரும், இந்தோ திபேத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 750 பேரும் ஈடுபட்டுள்ளதாக மத்திய உள்துறை செயலர் R.K. சிங் தெரிவித்துள்ளார். The units which were already available in Sikkim of the army and the ITBP, they were asked to go out and help. The efforts were of course hampered by the dark and by the fact that power had gone out. But early morning the work started again. மேலும் 9 ராணுவ ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இடிபாடுகளை அகற்றி உள்ளே சிக்கி இருப்பவர்களையும் சடலங்களையும் மீட்டு வருகின்றனர். இதனிடையே மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் படுகாயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மம்தா பானர்ஜி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்நிலையில் நிலநடுக்கத்தில் பலியானோர்களின் எண்ணிக்கை தற்போது 71ஆக அதிகரித்துள்ளது. பலியானோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமுற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். ন্যাচারালি যারা আছে অনেকগুলো পেশেন্ট আছে যারা সিরিয়াস আছে এবং কিছু পেশেন্ট আছে যাদের প্রথম চিকিৎসা প্রাথমিক চিকিৎসা করে ছেড়ে দেওয়া হয়েছে। এখনো এখানে প্রায় 14 জন ভর্তি আছে। তাদের মধ্যে 4-5 জনের অবস্থা একটুখানি ক্রিটিক্যাল, তো দেখে গেলাম। நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட பணம் காங்கிரஸ் எம்பி அகமது பட்டேல் உடையது என்று பிரபல வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி குற்றம் சாட்டியுள்ளார்.
கடந்த 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எம்பிக்களுக்கு பணம் வழங்கப்பட்ட வழக்கில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் தலைவர் அமர்சிங் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது வாதாடிய அமர்சிங்கின் வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி எம்பிக்களுக்கு பணம் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அமர்சிங்கிற்கு தொடர்பு இல்லை என்றும் அந்த பணம் சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகரும் காங்கிரஸ் எம்பியுமான அகமது பட்டேலுடையது என்று கூறினார். இதனால் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் கடந்த 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் வாதாடிய ராம்ஜத் மலானி எம்பிக்களுக்கு பணம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே அமர்சிங்கிற்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவரது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு வரும் 27ஆம் தேதி வரை ஜாமீன் நீட்டிக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெப்பச்சலனம் தொடர்வதால் இன்றும் இடியுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து வெப்பச்சலனம் தொடர்கிறது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல இடங்களில் இடியுடன் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவும் கனமழை பெய்தது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து தமிழகத்தில் இதமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் நேற்று ஏற்பட்ட வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அதிகபட்சமாக உத்திரமேரூர் 30 மில்லிமீட்டர் மழையும், மதுராந்தகம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருந்தது. தற்போது நிலவும் வெப்பச்சலனம் இன்னும் தொடரும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நில அபகரிப்பு புகார் கூறப்பட்டதை அடுத்து கர்நாடக மாநில லோக் ஆயுக்தா நீதிபதி சிவராஜ் பாட்டீல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீதான நில மோசடி புகார்களை விசாரித்து வரும் கர்நாடக லோக் ஆயுக்தா தலைமை நீதிபதி சிவராஜ் பாட்டீல் மீது அரசு விதிமுறைகளை மீறி நிலங்களை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சுரங்க தொழில் மோசடி குறித்து லோக் ஆயுக்தா நடத்திய விசாரணையின் போது நீதிபதி சிவராஜ் பாட்டீல் அரசு விதிமுறைகளை மீறி வீட்டுமனை வாங்கியிருப்பது தெரியவந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சிவராஜ் பாட்டீல் நேற்று தனது ராஜினாமா கடிதத்தை கர்நாடக மாநில ஆளுநர் பரத்வாஜிடம் நேரில் அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவராஜ் பாட்டீல் தன்னை பற்றியும் தனது உழைப்பை பற்றியும் அனைத்து மக்களுக்கும் நன்கு தெரியும் என்றும், ஆனால் தன் மீது கூறப்பட்டுள்ள அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள் தன்னை மிகவும் பாதித்துள்ளதால் லோக் ஆயுக்தா நீதிபதி பதவியை ராஜினாமா செய்வதாக கூறினார். I am sure all the people who have had occasion to know me or my work can vouch for my fairness, honesty and integrity. This malicious campaign has deeply hurt and pained me. In this uncongenial atmosphere, I have deemed it appropriate to submit my resignation. குஜராத் அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை வலியுறுத்தி குஜராத் பல்கலைக்கழகத்தில் முதல்வர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 3 நாள் உண்ணாவிரதம் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மாநிலங்களில் குஜராத்தும் ஒன்றுதான் என்றும் அவர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி பேசியிருந்ததை நினைவு கூர்ந்தார். जो विचारधारा से भी मेल नहीं खाती, उन्होंने एनआईसी की मीटिंग में, भरी मीटिंग में जहां स्वयं प्रधानमंत्री मौजूद थे, जहां गृह मंत्री मौजूद थे, जहां प्रणब मुखर्जी मौजूद थे, जहां एंटनी मौजूद थे और हर वर्ग के 148 लोग मौजूद थे, उसमें महबूबा मुफ्ती ने कहा कि गुजरात एक प्रदेश है जहां मुसलमान के साथ भेदभाव नहीं हुआ, आधे घंटे में निर्णय हुआ। मित्रों, गुजरात की कोई विकास योजना ये देखकर नहीं बनती कि इसका लाभ हिंदू को मिलेगा कि मुसलमान को। தொடர்ந்து பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், தற்போது நடைபெற்ற அக்னி பரீட்சையில் வென்றுள்ள மோடி அனைத்து தடை கற்களையும் வீழ்த்தியுள்ளார் என்று குறிப்பிட்டார். இதனிடையே மோடியின் உண்ணாவிரதம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் ரேணுகா சௌத்ரி, உடல் எடையை குறைக்க மோடி எடுத்துள்ள ஒரு புதிய முயற்சியாகவே இதனை கருதுவதாக குறிப்பிட்டார்.
விமான எரிபொருளுக்கான கூடுதல் விற்பனை வரியை அனைத்து மாநிலங்களும் குறைக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் வயலார் ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி முதல் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தின. இந்நிலையில் விமான எரிபொருளுக்கான விலை 2.5% அதிகரிக்கப்பட்டு ₹56.97 ₹58.45 விற்கப்படுகிறது. இதன் காரணமாக விமான டிக்கெட்டுகளின் விலை ₹200 முதல் ₹300 வரை ஏற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனிடையே கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் வயலார் ரவி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விமான எரிபொருளுக்கான கூடுதல் விற்பனை வரியை அனைத்து மாநிலங்களும் குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். What I suggest to the states are they should reduce the aviation fuel sale tax. பின்னர் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு கூடுதல் விமானங்கள் தேவைப்படுவதாகவும், ஆனால் அதற்கான நிதி ஆதாரம் இல்லாததால் தற்போதைக்கு விமானம் வாங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் வயலார் ரவி குறிப்பிட்டார். வெங்காயத்தின் மீதான ஏற்றுமதி தடையை விலக்குவது குறித்த அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றிற்கு ₹25 மேல் ஏறியதால் இம்மாதம் 9ஆம் தேதி வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய விவசாயத்துறை தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவார், வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவது குறித்த கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளதாகவும், அநேகமாக இந்த கூட்டத்தில் வெங்காயத்திற்கான தடை நீக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். இதற்கு காரணம் கடந்த சில நாட்களாக குஜராத், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய வெங்காயம் அதிகம் விளையக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்ததே என்று கூறப்படுகிறது. இதனால் வரும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் நாட்டின் வெங்காயத்தின் உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் சரத் பவார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் வெளியிட இன்று ஒருநாள் அவகாசம் வழங்கப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வாக்காளர் இறுதி பட்டியல் நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவை மாவட்டம் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே வெளியிடப்பட்டது. மற்ற மாவட்டங்களில் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் நேற்று மாலை ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் தொழில்நுட்ப காரணங்களால் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியிட சில மாவட்டங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் பட்டியல் வெளியிடுவதற்கு அவகாசம் அளிக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கோரியதால் புகைப்படத்துடன் கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட இன்று ஒருநாள் கால நீட்டிப்பு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை அதன் பெற்றோரே கைவிட்ட கொடூரம். ராமேஸ்வரத்தில் பரபரப்பு. ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். குடியாத்தம் போலீசார் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.